ஹாய் மக்களே, நான் உங்கள் ஃபரூக், த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். இன்றைக்கி என்னோடய மைண்டில் ஓடிட்டுருக்குது ஒரு தாட்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னா, லவ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கொஷின் தான் எனக்கு ஓடிட்டுருக்கு. எனக்கு நான் பண்ணப்படுறதில்ல. இந்த வீடியோ ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 11லேருந்து ஒரு 30 அவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். என்னென்னா, லவ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத விட அந்த கொஷினை நான் கேட்க மாட்டேன். லவ் பண்ணுறது நாங்கள் இல்லை, லவ் பண்ணாமல் இருக்கிறது நாங்கள் கிடையாது. லவ்னு புரியாமல் அந்த விஷயத்தை பண்ணும்போது தான் ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக்காக இருக்கும். ஏன்னா லவ் அப்படிங்கிறது ஒரு இட்ஸ் நாட் அ ஃபீலிங், இட்ஸ் 3 phase ஆஃப் ஜேர்னி இன் யுவர் லைஃப். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் லவ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லவ் இந்த இன்னசென்ட் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னசென்ட் லவ் மீன்ஸ் ஸ்கூலில் வர லவ். என்னென்னா, இந்த 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ஸ்மைல் பண்ணாவோ, அந்த பொண்ணு கிராஸ் பண்ணாலோ ஒரு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும். அது பியூர் அண்ட் இன்னசென்ட் லவ்வாக இருக்கும். பட் ஆனால் அந்த லவ்வில் ஸ்ட்ராங் இருக்காது. ஏன்னா லைஃப்னால் என்னன்னு தெரியாமல், ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னு தெரியாமல் ஒரு இன்னசென்ட்டான ஒரு லைஃப் ட்ராக்கில் போயிட்டுருப்பீங்க. பட் ஆனால் 100க்கு பார்த்தீங்கன்னா, ஷுவராக சொல்லுவேன், 100க்கு ஒரு 5%லேருந்து ஒரு 7-8% லவ் தான் இந்த இன்னசென்ட் ஸ்கூல் லவ் மேரேஜில் இருக்க முடியும். தே ஆர் வெரி வெரி லக்கியஸ்ட் பீப்புள் இன் திஸ் வேர்ல்டு. ஆனால் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீலு, ஆனால் லைஃப் இல்லை. செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லவ் பார்த்தீங்கன்னா, இந்த யூத் லவ் ரியலிஸ்டிக்கான லவ்வாக இருக்கும். இந்த லவ்வில் பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லவ் நீங்கள் லவ்வை தேடி போக மாட்டீங்க, அது உங்களை தேடி வரும். இந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லவ். அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்கூல் லவ் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் லவ்வை தேடி போவீங்க, இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அதான் இந்த ஃபஸ்ட் ஃபேஸுக்கும் செகண்ட் ஃபேஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லவ்வில் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனை பேசாமல் இருக்க முடியாது. அவங்க உண்மையாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுக்கு தோணும். அவங்கள அவங்க இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு இதில் இருப்பீங்க. இது ரியலிஸ்டிக்கான லவ்வாக இருக்கும், ரொம்ப டீப் அண்ட் டார்க்காக இருக்கும். பட் அவுட் ஆஃப் 100%, 60% ஆஃப் தி லவ் மேரேஜில் போய் முடியும் இந்த யூத் லவ் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லவ்வில். அட் த சேம் டைம் இதே ஃபேஸ் ஆஃப் லவ்வில் தான் பிரேக்கப்பும் அதிகமாக இருக்கும். எதனால் அப்படின்னா, ஒவ்வொரு பொசசிவாக இருக்கும், அப்புறம் ஈகோ அதிகமாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, ஒரு மெச்சூர்டான டாக் இருக்காது. இந்த மெச்சூர்டான டாக் இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது. அட் தி சேம் டைம் கம்யூனிகேஷன் கேப்பும் இல்லாமல் இருக்கும். அதனால் பிரேக்கப் அதிகமாக நடக்கும். ஒரு கைண்ட் அட்வைஸ் என்னென்னா, ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா போய் ப்ரப்போஸ் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள் அவங்களோட காலுக்காண்டி. பட் ஆனால் போய் அந்த பொண்ணு பிடிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணை போய் டார்ச்சர் பண்ணுறதோ, கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறதோ தயவு செய்து பண்ணாதீங்க. அப்படி கன்வின்ஸ் பண்ணி, காம்ப்ரமைஸ் பண்ணி, டார்ச்சர் பண்ணி வர லவ் உண்மையான லவ்வாக இருக்காது. நிச்சயமாக அது பிரேக்கப் போய் முடியும். ஏன் அப்படி சொன்னால், ஒரு லவ் அப்படிங்கிறது இட்ஸ் கேம் ஃப்ரம் த ஹார்ட். தானாக ஒரு பொண்ணோட மனசுலேருந்து வரும். அப்படி வந்துச்சுன்னா அந்த லவ் நீடிக்கும். டார்ச்சர் பண்ணி, கன்வின்ஸ் பண்ணி, ட்ரை பண்ணி இது பண்ணிங்கன்னா அதுக்கு நேச்சுரலாக கன்வின்ஸ் ஆகாது. அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தான் அட்லீஸ்ட் நீங்கள் மூவ் பண்ண முடியும். செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லவ் இந்த தேர்ட் ஃபேஸ் ஆஃப் லவ் பார்த்தீங்கன்னா, த மெச்சூர் லவ், த லைஃப் பார்ட்னர் லவ். இந்த தேர்ட் ஃபேஸ் ஆஃப் லவ்வில் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் பிரேக்கப்புக்கு அப்புறம் ஒரு லைஃப் லெசனுக்கு அப்புறம் நீங்கள் மாறி இருப்பீங்க. ஈகோ இருக்காது, அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிச்சிருக்கும், அப்புறம் ஒரு பீஸ் இருக்கும், அப்புறம் ஒரு மெச்சூர்ட் இருக்கும். இதெல்லாம் கடந்து ஒரு ஒரு புயல் அடித்ததுக்கப்புறம் ஒரு உண்மையான பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அப்படி அந்த பர்சன் வந்ததுக்கப்புறம் அது ரியல் லவ்வாக இருக்கும். லைஃப் பார்ட்னர் லவ்வாக இருக்கும்.
இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு இன் சரியான ஏஜில் சரியான மைண்ட் செட்டில் சரியான பர்சன் கிட்ட உங்கள் லவ் வந்து போய் சேரலைன்னா அது வந்து லவ்வை பில்ட் பண்ணாது. ட்ரஸ்ட் மீ அண்ட் பிலீவ் மீ, அது பிரேக்கப் கொடுத்துரும். ஏன்னா ஒரு ஒரு பொண்ணுகிட்ட வந்து லவ்வை வந்து லவ் ஆர் லஸ்ட் எது வேணா இருக்கலாம். அது அட்லீஸ்ட் ஒரு பொண்ணுகிட்ட லவ்வை வேணும், லவ்வை வந்து அடையணுங்கிற வந்து எதுலேருந்து கிடைக்குன்னா, இட்ஸ் கேம் ஃப்ரம் த ரெஸ்பெக்ட். ஒரு பொண்ணுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து ரெஸ்பெக்ட். அந்த ரெஸ்பெக்டை கொடுத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் யூ வில் கெட் இன் யுவர் லைஃப். லாஸ்ட் வந்து என்ன ஒரு அட்வைஸ்னால், லவ் பண்ணுங்கள், வேணாம் லவ் பண்ணாமல் இருக்காதீங்க. பட் ஆனால் இன்னொரு விஷயம், லவ் பண்ணிங்கன்னா அந்த லவ் வந்து கமிட்மெண்ட்டில் போய் மேரேஜில் போய் முடிகிற மாதிரி பார்த்துங்க. பட் லவ் பண்ணிவிட்டு பிரேக்கப் ஆகிட்டு இதுன்னு சொல்லிட்டு லேட்டர் லைஃப்பில் ரிக்ரெட் ஆகாதீங்க. அது வந்து உங்களை நீங்களே அழிச்சிடும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அப்படி இல்லைனா சிங்கிளாக இருந்துட்டு வீட்டில் பார்க்குற பொண்ணை கன்வின்ஸ் பார்த்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு போயிடுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத்.